உள்ள வரலாமா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாரா இருந்தாலும் வெளியே போங்க, அப்புறமா வாங்க. நான் சக்தி. வா சக்தி, என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல, நீங்க பிஸியா இருந்தா பிரச்சனை இல்ல, நான் அப்புறமா வர்றேன். அதான் வந்துட்டீல, வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையில, நீங்க ஏதோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பார்த்து இப்போ வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல, அதான் முன்கூட்டியே கேட்குறேன். அதென்ன குக்கு மாதிரி தலையை மட்டும் நீட்டிட்டு இருக்க? உள்ள வா. இல்ல, மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஃப்ரீயா இருக்கீங்கல்ல? ஃப்ரீயா தான் இருக்க சக்தி, வா. அப்போ ஓகே, நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க, நான் வர்றேன். ஏன் இப்பவே வர வேண்டின? அதுல என்ன இருக்கு? சொல்றேன்ல. ஐயோ முடியல உன்னோட. திரும்பியாச்சு, வரியா இப்படி? வர்றேன் வர்றேன், அப்படியே இருங்க. ஐயோ, என்ன ஆச்சு உனக்கு? வந்துட்டியா? வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்லு, என்ன? இல்ல, ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லையா? அதுக்கா உள்ள வரட்டான்னு 5 நிமிஷமா கேட்டுட்டு இருந்த? இல்ல, என்கிட்ட எந்த மாற்றமும் உங்களுக்கு தெரியல. எந்த மாற்றமும்னா புரியலையே. என்னாச்சு? கண்ணு மூக்கு ஏதாவது வலி இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. வேற என்ன? ஏதாவது பிரச்சனையா உனக்கு? என்ன பார்த்தா வேற எந்த வித்தியாசமும் தெரியலையா உங்களுக்கு? வேற என்ன வித்தியாசம்? ஒன்னும் தெரியலையா? கார்த்திக். என்ன சக்தி, என்னன்னு சொன்னா தானே தெரியும், எனக்கு எதுவுமே தெரியல. நான் இன்னைக்கு சாரி கட்டியிருக்கேன், அது எப்படி இருக்குன்ட்டு உங்ககிட்ட கேட்கலான்ட்டு தான் வந்தேன். நீங்க என்னன்னு பார்த்தா வெடுக்குன்னு எதுவுமே இல்லைன்ட்டு சொல்லிட்டீங்க. சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அப்படியா? சாரி சக்தி, நான் நோட் பண்ணல, கொஞ்சம் ஸ்டடீஸ்ல இருந்தேனா, அதான் கவனிக்க முடியல. நல்லா இருக்கு உனக்கு. நான் கேட்டதுக்கு அப்புறம் ஆன்சர் வருது. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு ஷர்ட் போட்டு வந்து என்கிட்ட கேட்பீங்கல்ல, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்ட்டு. அப்போ நான் இப்படிதான் செய்வேன். சரி விடு, வேற எதுவும் இல்லைல, இதை சொல்லதான் வந்தியா? கொஞ்சம் எனக்கு ஸ்டடீஸ் இருக்கு, அப்புறமா வர்றியா? ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் நமக்கு என்கேஜ்மெண்ட் கூட ஆகல. நான் உங்க வீட்டுக்கு வந்து 3 நாள் தான் ஆகுது. ஏன் கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு புக்கு புக்கு புக்குன்ட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்ம 2 பேரும் எப்படி தான் புரிஞ்சுக்கிறதா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், அப்போ வந்து பேசுறேனே. ஏங்க சாரியை பத்தி எந்த கமெண்ட்டும் பண்ணல. நான் இதுவரை அவ்வளோவா சாரி கட்டினதே கிடையாது. 1-2 வாட்டி கட்டியிருப்பேன், அதுவும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான். இப்பதான் புதுசா கட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு ஒரு கமெண்ட் கூட பண்ணலையே. நல்லாதான் இருக்குன்ட்டு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? உங்ககிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கிறேன். நல்லா இருக்கு சக்தி. எங்க இன்னும் நான் எதிர்பார்க்கறேங்க. அப்படியே என்ன பார்த்து ஆண்டு வாயை பிளந்துட்டு, ஐயோ நீ இவ்வளோ அழகா இருக்கியா சாரியில, அப்படி சொல்வீங்கன்ட்டு எதிர்பார்த்தோம்னா நீங்க என்னன்னு பார்த்தா நல்லா இருக்கு இப்படி சொன்னதோட நிறுத்திட்டீங்க. சாரி சக்தி, உனக்கு சாரி ரொம்ப பிடிக்குமா? அப்படியெல்லாம் இல்ல, எப்பவாச்சும் தான். அப்போ ஓகே, எனக்கு சாரி சுத்தமா பிடிக்காது. ஓ அப்படியா? அதான் இவ்வளோ பேர்ல ரெஸ்பான்ஸோட இருந்துச்சா உங்க பதிலு? நான் சாரி கட்டில ஆன்ட்டி ஒண்ணுமே சொல்லலையே உங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு. உனக்கு பிடிச்சு நீ கட்டிட்டு இருக்க, அதனால அம்மா எதுவும் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓ அப்படி கூட இருக்கும்ல. சரி என்ன படிக்கிறீங்க? அதெல்லாம் படிச்சு முடிச்சாச்சுல, இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்துல என்ன இப்படி உட்காந்து முட்டி முட்டி படிச்சுட்டு இருக்கீங்க? சின்ன குழந்தைங்க படிக்கிற மாதிரி இருக்கு உங்களை பார்க்கல. இது ஒர்க் பத்தினது. நான் என்ன ஸ்கூலுக்கு போய் 10th 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்கிறேன்னு நினைச்சியோ? இது ஒர்க் பத்தின எப்படி ஒர்க்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு கைடு மாதிரி. இதை படிச்சாதான் நாளைக்கு போய் என்னால ஒர்க் பண்ண முடியும். அப்படியெல்லாம் கூட இருக்கா? ஆமா, இருக்கதான் செய்து. பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா இந்த கைடு கண்டிப்பா வேணும். ஓ அதான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா இருக்கீங்களோ பிசினஸ்ல. பரவாயில்லைங்க, உங்களுக்கு இந்த சின்ன வயசுல எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆன்ட்டி நேத்து உங்களை பத்தி அவ்வளோ பெருமையா சொன்னாங்க. நீங்க எவ்வளோ ஹானா அச்சீவ் பண்ணிருக்கீங்க எல்லாமேன்ட்டு. ஆனா உங்க லைஃப் தான் இப்படி ஆனதை நினைச்சா ஆன்ட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க சொல்லல, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றது, எல்லாருக்கும் ஒரு. நிறுத்து, தேவையில்லாத பேச்சு வேண்டாம். இப்போ நான் இந்த ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். தேவையில்லாம நீ தேவையில்லாதெல்லாம் என் மண்டியில பூத்துனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னால இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நீ போ. நான் இந்த மாதிரி பண்ணையில யாருமே ரூம்குள்ள விட மாட்டேன். நீ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேங்கிறதுக்காண்டி தான் அலோவ் பண்ணேன். தயவு செஞ்சு போ. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படிதான் இருப்பீங்களோ? இப்போவாச்சும் பணியோட சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் தான், நீங்க சொல்ல வேணாம். சரி சரி, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லாமலே புரியுது. நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன பண்ணுவ? அதை இப்ப சொல்ல மாட்டேன், கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் சொல்றேன். சரி, அது ஆனதுக்கு அப்புறம் பேசிடலாம். இப்ப கிளம்பு. இந்த மனுஷன் என்ன இப்படி இருக்காரு? கொஞ்சம் கூட ரொமான்ஸ் இல்ல, ஒரு இதுவும் இல்ல. என்ன ஆள் இப்படி இருக்காரு? எப்ப பார்த்தாலும் ஸ்டடீஸா? ஐயோ முடியல, சரியான பேக்கா இருக்கும் போலயே.
அவ எதுக்காக என்கிட்ட பேச வர்றான்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு பழைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கூட வெளியே வரவே முடியலையே. என் மைண்ட் ஃபுல்லாமே பூமாரி பக்கம் தான் இருக்கு. சக்தியை பத்தி நினைக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அவ சாரி கட்டியிருக்கான்ங்கிறது கூட எனக்கு தெரியல. அந்த அளவுல நான் வேற எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த லைஃபே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவ கூட இருந்ததே நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. இதுக்கடையில சக்தியை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி அவ கூட நான் சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா அவ எனக்கு பண்ணது கடுமையான துரோகம். அதை என்னால மன்னிக்கவே முடியாது. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி அவ எப்போ வந்தா நான் ஏத்துக்கிடவே மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். சாரி சக்தி. எதுக்கு சாரி? இல்ல உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா சாரி. ஐயோ, இதுக்கெல்லாம் நான் ஹர்ட் ஆகவே மாட்டேன். இல்ல நேத்து ஒரு சின்ன விஷயத்துக்கே அவ்வளோ கோவப்பட்டியா? இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ஹர்ட் ஆக மாட்டேன்னு சொல்ற. உன்னை நான் இங்க இருந்து போன்னு சொல்றேன், உனக்கு கோவமே வரலையா? இதுக்கெல்லாம் எனக்கு கோவம் வராதுங்க. எனக்கு வேலை எவனாதான் கோவம் வரும். அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிடணும். சும்மா அடுத்தவங்கள போட்டு இதை செய்ய அதை செய்யினா எனக்கு கடுமையான கோவம் வரும். அப்போ உன் வேலையை மட்டும் அடுத்தவங்க செய்யலாம். என்ன சொல்றீங்க நீங்க? என் வேலையை யார் செஞ்சாங்களா? சாரி, தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கிளம்புனா தான் நான் அந்த வேலையை பார்க்க முடியும். ப்ளீஸ். சரி, ரொம்ப கெஞ்சுறதுனால ரூமை விட்டு போறேன். அடுத்த தடவை சாரி உடுத்தோம்னா செம்மையா இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ட்ரை பண்றேன். அதுவும் ட்ரையல் தானா? சாரி சொல்றேன். சாரி சொல்லாதீங்க, சாரி சொல்லுங்க. ஐயோ முடியல, முக்கு ஜொக்கா போட்டிருக்காத. தயவு செஞ்சு கிளம்பு. நீ அடுத்த பவித்ரா போல இருப்பிய. பவித்ராவா? அவளோட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாதீங்க. அவ ஒரு விதம். ஏன் அவளுக்கு உனக்கு ஏதாவது முட்டிட்டு நிக்கா என்ன? முட்டிட்டு தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் முட்டாம இருக்கு. பாப்போம் எப்படி ஆகுதுன்ட்டு. அவ கொஞ்சம் சின்ன குழந்தை. அவ இஷ்டத்துக்கு தான் ஏதாவது பேசுவா. நீ எதுவும் அவளை தப்பா நினைச்சுக்கிறாத. ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. சரியான வக்காலத்தா இருக்க. சரி, நான் கிளம்புறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏன் நான் இப்படி இருக்கேன்? எப்ப பார்த்தா என் மைண்டுக்குள்ள ஏன் பூமாரியே வந்துகிட்டு இருக்கா? என்ன ஆச்சு எனக்கு? இவ்வளவு நாள் நான் இப்படி இருக்கவே இல்லையா? இப்ப ஏன் கொஞ்ச நாள் எனக்கு இப்படியே மைண்ட்ல வருது? கொஞ்சம் கூட எனக்கு ஒர்க்ல கான்சென்ட்ரேட்டே பண்ணவே முடியல. பிசினஸ் வேற ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த கைடை மட்டும் நான் பார்க்கலன்னா அவ்வளவுதான், நான் தோத்துருவேன். கண்டிப்பா பிசினஸ்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்ட்டு தான் என் லட்சியமே. அதை மட்டும் என்னால யாராலையுமே இது பண்ணவே கூடாது. தேவையில்லாத இதையெல்லாம் மைண்ட்ல கொண்டு வராத கார்த்திக். கான்சென்ட்ரேட் பண்ணு உன்னோட வேலையில மட்டும். இனி பூமாரின்னு ஒருத்தி உன் லைஃப்ல இல்லைன்ட்டு நினைச்சுக்கோ. உனக்கு நடந்த கல்யாணமே கிடையாதுன்னு நினைச்சுக்கோ. இப்படி ஒரு பொண்ணு வந்து என் வாழ்க்கையை இப்படி மாத்திட்டா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஒரு நேரம் என்னோட ஒர்க் பத்தின சிந்தனை தான் என் மைண்ட்ல வரும். வேற எதை பத்தியுமே அப்ப என்னால யோசிக்க கூட முடியாது. சாப்பாடு பத்தி கூட நான் யோசிக்காம தான் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ எதை எடுத்தாலும் அவ மூஞ்சி தான் வருது என் முன்னாடி. ஆனா அவளை நேரில் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆத்திரமும் வருது கூட சேர்ந்து. பாவம், அவ மேல இருக்க வெறுப்பை நான் இந்த பொண்ணு மேல காட்டிடக்கூடாது. அதுல கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்.